டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் திருக்கோவில், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காஞ்சி காமாட்சியம்மன் திருக்கோவில் மற்றும் அந்த தலத்தினுடைய வரலாறு மற்றும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பஞ்சபூத தலங்களான 3 தலங்களை பற்றி இந்த என்னோடய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க என்னோடய சேனலை போய் பாருங்க. இது 4வதாக நிலத்திற்குரிய ஒரு திருத்தலமாக, அந்த பஞ்சபூதங்களில் நிலத்துக்குரிய பூதமாக இந்த தலத்துக்கு நாம் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது 4வது பஞ்சபூத தலம், 4வது தலத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். போய் இதை பார்த்துக்கலாம். இதோட மூலவர் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் கூட சொல்லலாம். அம்மன் காமாட்சி, ஏலவார் குழலின்னு சொல்லுவாங்க. தல விருட்சம் மாமரம், தீர்த்தம் சிவகங்கை, ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காமாட்சி அம்மன் கருவறை கோபுரம், தங்கத்தால் செய்யப்பட்ட கோபுரம். காமாட்சி அம்மனை ஃபஸ்ட்டு நான் போனது நேராக காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போயிருந்தேன். இது தலை விருட்சம் ஃப்ரெண்ட்ஸ். தலை விருட்சம் வில்வ மரம். காமாட்சி அம்மனுடைய தலை விருட்சம் வில்வ மரம். அதுதான் இங்கே இருக்குது. நிறைய காய்கூட காய்ச்சிருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில். ஏன்னா பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக இது கருதப்படுகிறது. நிலத்திற்கு உரிய தலம். இது ஒரு பெரிய கொடிமரம், பூரா தங்க மாதிரி அப்படியே ஜொலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேரில் பார்த்தோன்னா இதான் அந்த காய்கள், வில்வ காய்கள்லாம் பூத்து குலுங்குது. பூரா காய்ச்சி எல்லாம் நிறைய காய்ச்சிருக்குது. இது ஒரு மண்டபம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரலாறு நான் கொஞ்சம் பார்ப்போம். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது முதல் தலம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழான்னு இந்த கோயில் திருவிழான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இப்போ நான் சொல்கிறது ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திரம் பெருவிழா 13 நாட்கள் நடைபெறும். வெள்ளி ரதம், வெள்ளி மாவடி சேர்வை, தங்க ரிஷபம் ஆகியவை விசேஷம். இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் கோயிலில் பக்தர்கள் வருகை பெருமளவில் இருப்பது சிறப்பு. தமிழ், ஆங்கில வருடப்பிறப்பு, தீபாவளி, பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெறும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த தல சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ், இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தலம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. ஏகாம்பரேஸ்வரர் தன் கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும், எதிரே ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கிறது. தை மாத ரததமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. பஞ்சபூத தலங்களில் இது முதல் தலமாகும். ஏன்னா இது நிலத்திற்குரிய தலம். ஒற்றை மாமரம். இம்மாமரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 4 வேதங்களை 4 கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது.
உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். 5008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல் இது. இக்கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் எல்லையற்ற சிவனது உருவத்தையும் தரிசிக்கலாம். இந்த தரிசனம் பிறப்பில்லா நிலையை அருளக்கூடியது என்கிறார்கள். கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும் எதிரே ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கிறது. ஸ்படிகம் சிவனுக்கு உகந்தது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த லிங்கத்திடம் வேண்டிக் கொண்டால் பொலிவான தோற்றம் பெறலாம், மனதில் தீய குணங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த லிங்க தரிசனம் மிகவும் விசேஷமானது. ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சகசிரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர லிங்கங்களும் இங்கு இருக்கிறது. இந்த லிங்கத்திடம் 108 விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். கச்சியப்ப சிவாச்சாரியார் இத்தலத்தில்தான் கந்தபுராணத்தை இயற்றினார். பின் அருகில் உள்ள குமரக்கோட்டை முருகன் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். இந்த கோயில் திறக்கும் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இருக்கும். மிகவும் அழகிய மண்டபங்கள் சுற்றுப்பிரகாரங்களையும் கொண்ட கோயில். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற கோயில் இதுவாகும். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இவை தவிர பெரிய புராணம் போன்ற புராண இலக்கியங்களிலும் இத்தலம் ஏராளமாக பாடப்பட்டுள்ளது. கோயில் முன் மண்டபத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்திங்கள் சுண்டபெருமாள் சன்னதி இருக்கிறது. இத்தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தியானதால் வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுகோளும் இங்கு சித்தியாகிறது. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனைகளாகும். இத்தலத்து சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும். தவிர மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர். இது திருமணத்தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமானோர் பக்தர்கள் வருகின்றார்கள். சுவாமி, அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி படைத்தல், அன்னதானம் செய்தல் மற்றும் வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக் கடன்களாக செய்கின்றார்கள். இந்த தலத்தோட பெருமை என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், காமாட்சி அம்பாள் பூஜித மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அணிந்திகை பூலோகத்தில் ஞாயிறு எனும் இத்தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து சிவபணம் செய்து கொண்டிருந்தால், சிவதல யாத்திரை செய்த சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை 2வது மனைவியாக மணந்து கொண்டார். திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று மகிழமரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வையிழந்தார். பார்வையில்லாத நிலையிலும் சிவத்தல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவன் இத்தலத்தில் இடது கண் மற்றும் தெரியும்படி அருள் செய்தார். எனவே இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இத்தலம் மணல் தலமாகும். கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கிறார். இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தலம் தற்போதும் இருக்கிறது. இவருக்கு புனுகு மற்றும் வாசனை பொருட்கள் பூசி வெள்ளிக்கவசம் சாத்தி வழிபடுகின்றனர். அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே நடக்கிறது. சிவன் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதாக
கங்கையும் ஆழகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறை சந்திரனையும் பயன்படுத்தியிருக்கிறார். தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்கும் சிவன் இத்தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பு. ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கிறாள். இதனை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள். அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம். இம்மரத்தின் பெயரிலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் எனப்படுகிறார். இதனை வேத மாமரம் என்றும் அழைக்கிறார்கள். இம்மரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கூறுகிறார்கள். மிகவும் புனிதமானது. இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாமரத்தை எல்லாம் டீட்டெயில்ஸ் நல்லா காட்டியிருக்கேன். நல்லா பாருங்கள். 3500 வருஷமாக பச்சை பசேன்னு சும்மா பூத்து கொழுங்குது. காய்கறிலாம் நிறைய மாங்காய்லாம் இருக்குது. கண்ணால் பார்த்தேன். அதையும் ஷூட் பண்ணி உங்களுக்காக நிறைய போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள். வெயில் பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளேயே கோயிலுக்குள்ளேயே இருந்தோம். நான்கு வேதங்களை 4 கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகள் கொண்ட கனிகளை தருகிறது. மக்கட்பேறு இல்லாதவர்கள் இம்மரத்தின் கனியை புசித்தால் புத்திர பாகியம் கிடைக்கிறது. இந்த வரலாறு மிக முக்கியமான வரலாறு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்ப்போம். கைலாயத்தில் சிவன் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் இருண்டு இயக்கம் நின்றது. தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்த ஏற்ற இடத்தை கேட்க இத்தலத்திற்கு அனுப்பி வைத்தனர். இங்கு வந்து அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள். அவளது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் கூடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமிக்கு ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டு காத்தாள். அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தவர்களே திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவ குலைந்தநாதர் என்ற பெயரும் இருக்கிறது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டியணைத்ததற்கான தலம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. ஒற்றை மாமரம். இம்மரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை பற்றியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு போங்க, குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கல்வெட்டுகள் தான் இருக்குது. நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ
பஞ்சபூதங்கள் மொத்தம் 5 பஞ்சபூதங்கள் மொத்தம் 5. அதில் 4 பஞ்சபூதங்கள் தலமான 4 தலங்களையும் என்னோடய சேனலில் அப்லோடு பண்ணிட்டேன். ஒரே ஒரு தலம் தான் இருக்குது. அது ஆந்திராவில் இருக்கிற சித்தூரில் இருக்கிற ஸ்ரீகாளஹஸ்தி அந்த ஒரு தலம் மட்டும்தான் இருக்குது. அது எப்போ ஆண்டவன் அழைக்கிறாரோ, எப்போ அருள் கிடைக்குதோ, எப்போ நமக்கு சாமி அழைக்கிறதோ அப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு ஷூட் பண்ணி அதையும் போகலான்னு இருக்கிறேன். அந்த ஆண்டவன் சீக்கிரமாக அருள் வாழித்தால் அதுவும் விரைவாக நிறைவேறும். ஃபேமிலியோட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் அந்த அக்னி வெயில் கொஞ்சம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாங்க. அக்னி வெயில் தாங்க முடியல, பயங்கரமான வெயில் இருக்குது. இது எல்லாமே கடை வீதிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ரொம்ப பிஸியாகவே இருக்குது இது எல்லாமே. அன்னதானம்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. சாரி, இப்போ ஃபாரினர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட்ட காஞ்சி காமாட்சி அம்மன் அருள் அப்படியே நேரில் பத்மாசனம் மாதிரி அமர்ந்த நிலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி காமாட்சி அம்மன் கோபுரம் பார்த்தீங்களா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது மெயின் டோரு. இந்த ஏகாம்பர திருக்கோயிலோட இந்த கோயில், இந்த கோபுரத்தின் கீழே ஒரு பெரிய கதவு இருக்கும், அதை மூடிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட்டு, அதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வழியாக தான் போனோம். பார்த்தீங்களா, எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில். கோபுரமெல்லாம் ரொம்ப பழமையாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பழமையாயிருச்சு. ஒரு பெயிண்டிங்கு எதுவுமே எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை. நான் சக்தி மட்டும் அந்த கோயில் சக்தி ரொம்ப அருமையான சக்தி ஃப்ரெண்ட்ஸ். சக்திக்கு பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து வாங்க. குளங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய குளங்கள், ரொம்ப சிற்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான சிற்பங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக அதுக்கு என்ன பேர்னா, பஞ்சபூத தலங்களில் முதல் தலம்ங்கிற பெருமை இந்த கோவிலுக்கு தான் சாரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடில் ஒரு சின்ன கதவு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் உள்ளே போகணும். இது கோபுரத்தினுடைய பின்பகுதி. எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேன்கூடு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேன்கூடு இங்கே வச்சுருக்கு. முதலில் தோன்றிய கோவிலில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய மயானலிங்கமாக காட்சியளிக்கிறார். முன்னொரு காலத்தில் சிவபெருமானிடம் வரம்பெற்று உடல்கள் தோறும் கலந்து இருந்த பண்டாசுரனை வேலுவேல் எரித்தொழித்த பின் உலகை படைக்க கருதி பிரிந்து வந்து நின்ற 4 மறைகளை நோக்கி ஒரு மாமரமாய் தளிர், பூ, காய், கனிகளுடன் விளங்கச் செய்தார். அதன் அடியில் சோதி வடிவமாய் எழுந்தருளி தமது இடப்பாகத்தில் தேவியை உண்டாக்கினார். வேதமே மாமரமாகவும் இறைவனே தலைவனாகவும் இருந்ததால் இறைவன் ஏகாம்பரநாதன் என்பதாகவும் ஆதி மந்திரமாகிய 5 எழுத்தாகவும் உள்ளார். கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மாமரம் 4 வேதங்களின்
அருமையை குறிக்கும் வண்ணம் 4 விதமான சுவைகளின் கனிகளை தரவல்லது. இந்த கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுருக்காங்க 3500 வருஷத்துக்கும் மேற்பட்டதுன்னு சொல்லி அந்த ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை நான் இதில் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க. தூண்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூண்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பெரிய தூண்கள். என்ன தூண்கள் ஆயிரக்கணக்கான தூண்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதை பார்க்கவே கண் கோடி கண்கள் வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்பா எவ்வளோ பெருசு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோயில் பார்த்தீங்களா. கண்களை அப்படியே பறிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தூண்கள். எல்லாமே கல் தூண்கள் தான். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். பஞ்சதள கோயில் இல்லையா, அதனால் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். பஞ்சபூத தலங்கிறதுனால சக்தி அதிகம்தான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கட்டினதால ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நாயக்க மன்னர்களும் அதுக்கு முந்தைய மன்னர்களும் ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாமே திருத்தொண்டு செய்து வழிபட்ட திருத்தலங்கள் தான் இது எல்லாமே. பஞ்சபூத தலங்களும் பல மன்னர்களால் கௌரவிக்கப்பட்டு நல்ல முறையில் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வழி நல்லா பாராட்ட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோலங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த சித்த மூலிகை சாறு இருக்குல்ல, அதை வச்சு வடிவமைச்சது எல்லாமே ஒரு 1300 வருஷத்துக்கு முந்தைய இது சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஜந்தா எல்லோரா ஓவியம், குகை ஓவியத்தில் கூட அந்த மாதிரி இந்த கோலங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்ச நிலையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதெல்லாம் மிதிச்சிட்டு போயிருப்பாங்க. எத்தனை பேர் மிதிச்சாலும் அது அப்படியே அதோட பொலிவு மாறாமல் அப்படியே மின்னுக்குது அப்படியே மின்னுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோலங்கள் எல்லாமே அந்த மூலிகை பெயிண்டிங் தான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நேச்சராகவும். எல்லாமே சிவலிங்கங்கள் தான். 63 நாயன்மார்கள். நம்ம சிவாய் பாருங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமான இருக்குது பாருங்கள். நல்லா குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல அப்படியே ஏறும். இது பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கோலம் பாருங்கள். எல்லாமே ரொம்ப பெரிய கோலம். திருவிழா காலங்களில் அப்படியே ஜொலிக்கும். திருவிழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 13 நாள் திருவிழா நடைபெறும். அப்போல்லாம் கோயிலே அப்படியே ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மாமரம் 3500 வயது. இதோட வயது வந்து 3500 ஆண்டுகளுக்கும் மேலானது. பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மாமரம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக என்ன காட்டுவேன். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது மாதிரி அவேர்னஸ் போர்டெலாம் அங்கங்கே வச்சுருக்காங்க கோயிலுக்கு உள்ளேயும்.
மாவடிக்கு செல்லும் வழி, அதான் அந்த மாமரம், மாமரத்திற்கு செல்லும் வழி. இது ஒரு அழகான சிற்பம். இதுவும் படிக்கட்டுக்கு 2 பக்கமும் அழகான சிற்பம் வடிக்கப்பட்டது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த போர்டு, இந்த மாமரத்துக்கு பின்னாடி போர்டு வச்சுருக்காங்க. நம்ம இதை கடந்து தான் போக வேண்டியிருக்கோம். அப்படியே மெதுவாக காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பின்னாடியே தான் இருக்குது அந்த மாமரம். பார்த்துக்கோங்க, நல்லா கும்பிடுக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாமரம். 3500 ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை பசேல் என்று பூத்து குலுங்கும் கனிகளை கொடுக்கும் மாமரம். அன்னை காமாட்சி தாய் தவம் செய்த இடம். இந்த மாமரத்துக்கு தான் தாய் காமாட்சி அம்மன் காமாட்சி தான் தவம் செஞ்சாங்க. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இடத்துக்கு நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேல்னு. இங்கே தான் அம்மைக்கும் அப்பனுக்கும் திருமணம் நடந்த ஒரு இடமாக சொல்கிறார்கள். தண்டனை காலம் அனைத்தும் முடிந்த பின்னர் அம்மன் காமாட்சி அம்மனுக்கு தரிசனம் தந்து திருமணம் நடந்த இடம் இந்த மாமரத்துக்கு கீழே தான். இதே இடம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமரத்துக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த கோயில் தல விருட்சகம் மாமரம் 3500 வருடங்களுக்கு மேற்பட்டது. போர்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சில பேர் 3600 வருஷம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. அந்த மரத்துக்கு நேர் எதிராக, அந்த சிவனுக்கு நேர் எதிராக ஒரு சின்ன நந்தீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் திருஞான சம்பந்தர் சுவாமியோட தேவாரம் பாடப்பெற்ற பாடல்கள் அனைத்தும் நமது இது கலியுக இதுன்னு சொல்லுவாங்க, கலியுக கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. தினமும் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு வெளியே போனீங்கன்னா, வீட்டிலேருந்து வெளியே போனீங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த கோயில் காஞ்சிபுரத்தின் வடப்பகுதியில் அமைஞ்சிருக்குது. இக்கோயிலின் வடக்கு கோபுரம் 59 அடி உயரத்தில் அமைந்திருப்பதோடு இந்தியாவின் உயரமான கட்டுமானங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தேவாரம் பாடல் பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர். எல்லாமே நால்வர்கள் பாடி அருளி சென்ற பாடல்கள். இந்த தலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர் எனும் மூவரும் பூஜித்த லிங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்லக்கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன. இக்கட்சி ஏகம்பத்திற்கு மாத்திரம் திருமுறைகளில் 12 பதிகங்கள் இருக்கின்றன. இவை சமயக்குறவர்கள் 4வரில் 3வரால் பாடப்பெற்றவை.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிக்கிட்டே போகலாம். இக்கோவிலிலே பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்தமைக்கு ஆதாரமாக அவர்களுடைய கல்வெட்டுகள் பல இவ்வளாகத்தினுள் காணப்படுகின்றன. இக்கோயிலின் தெற்கு வாயிலில் காணப்படும் பெரிய ராஜகோபுரம் விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. இதன் காலம் கிபி 1509 என கல்வெட்டுகளிலிருந்து அறிய முடிகிறது. இங்கே விஜயநகர மன்னர் காலத்திய ஆயிரங்கால மண்டபம் ஒன்றும் உண்டு. இம்மண்டபம் அதற்கு முன் நூற்றங்கால் மண்டபமாக இருந்ததாகவும் அது பிற்கால சோழர்களால் கட்டப்பட்ட பிற்காலத்தில் திருத்தப்பட்டதாகவும் தெரிகின்றது. இக்கோயிலில் வெளிமதில் கிபி 1799 ஹாட்சன் என்பவரால் புதுப்பிக்கப்பட்டது. அதில் புத்தர், மகா நிர்வாணம் முதலிய உருவங்கள் எல்லாம் இக்கோயிலோடு சேர்ந்து விட்டன. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ரேஸில் 2வது ஓடி வர ஒருத்தனுக்கு கைத்தட்டி வர செஞ்சால் அவன் அந்த ரன்னர் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துடுவாப்புல. செகண்ட் ப்ளேஸில் வந்தவன் அவனுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? மக்கள் கைத்தட்டு தான். அதே மாதிரி எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கைத்தட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டிங்கன்னா அதுவே போதும். 2வது எங்கேயோ இருக்கிறேன்னா 1வது ஃபஸ்ட் ப்ளேஸுக்கு வந்துடுவேன். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஆதரவோடு எல்லாமே நிறைவேற வேண்டும் என ரொம்ப ஆவலாக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில பகுதியில் இந்த கோயிலில் சில பகுதியில் மகேந்திரன் காலத்து எழுத்துக்கள் சில இருக்கின்றன. சில இடங்களில் விஜயநகர சின்னங்கள் இருக்கின்றன. முன் மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிலை ஆதித்த கரிகாலன் உருவம் என்பார்கள். அதற்கு தாடி இருக்கிறது. சுவாமி சந்நிதி கிழக்கு, ஆனால் கோபுர வாசலில் தெற்கே இருக்கிறது. இத்திருக்கோவில் முன்னால் இருப்பதும் மேற்கு பார்வையிலுள்ளதும் மயானேஸ்வரர் ஆலயம். அதில் மட்டும் 15 கல்வெட்டுகள் படி எடுக்கப்பட்டன. அவைகளில் காகத்தீய கணபதி, இது கிபி 1750. சோழர்களில் உத்தமன், ராசராசன், ராசாதிராசன், குலோத்துங்கன், ராசராசன், விஜயகண்ட கோபாலன், விஜயநகர சதாசிவன் முதலியோர் கல்வெட்டுகள் இருக்கின்றன. உத்தம சோழன் கல்வெட்டில் வீரராணியார் அவன் தேவி என கூறுகிறது. நடராஜர் மண்டபத்தில் புக்கராயன் கல்வெட்டு 3 இருக்கின்றன. ஆயிரங்கால் மண்டபத்தில் வடமொழி ஸ்லோகம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. ராயர் மண்டபத்தில் கம்பன உடையார் ஆனந்த ஆண்டு கல்வெட்டு இருக்கிறது. காமாட்சியம்மன் கோவில் அச்சுதராயன் படையெடுத்து வெற்றியடைந்து கோயிலுக்கு 8 ஊர்கள் கொடுத்த செய்தி கண்டிருக்கிறது. பாருங்கள், பழம் எவ்வளோ பெரிய குளம் பார்த்தீங்களா? தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சையில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிலை பார்த்தீங்கன்னா, நந்தி சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெள்ளை கலரில் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த கோயில் மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கோவில் 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்திவிலிங்கம் என்று அழைப்பர்.
மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோயில்களைப் போல அம்மனுக்கு என்று தனி சந்நிதி கிடையாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன்னர் காலத்து பல்லவர் காலத்திலேருந்து நாயக்கர் காலத்து வரைக்கும் கட்டியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு போட்டி போட்டு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பான ஒரு கோயில். எல்லாமே பஞ்சபூத தலங்களில் 4 தலம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஒரே ஒரு தலம் தான் ஆந்திராவில் இருக்குது. அதுவும் ஸ்ரீகாளஹஸ்தியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சித்தூரில் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நம்ம டைம் கழிச்சு அதையும் ஷூட் பண்ணி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கோயில். குடும்பத்தோடு வாங்க, குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வாங்க. பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் அங்கங்கே தட்டுப்படுறாங்க. முதலில் பல்லவர்களே இந்த கோயிலை கட்டினார்கள் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இதுதான் இது ஒரு சித்தர் ஃப்ரெண்ட்ஸு. பேர் வந்து கீழே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய மகான் சித்தர். இந்த சாமிகள் வந்து பெரிய சித்தர் சாமிகள். இவர் இந்த சாமி ரொம்ப அருமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வரதா இருந்தால் கொஞ்சம் ஈவினிங் டைம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மணிக்கு மேலே வாங்க. ஏன்னா மதியம் வந்து ரொம்ப வெயில், காலு பயங்கரமாக சுடுது. பார்த்து குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இந்த இமேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அதை நான் உங்களுக்கு போடுறேன், அதெல்லாம் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த வெள்ளை நிற நந்தீஸ்வரர். ரொம்ப பெரிய நந்தி. இப்போ சைட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக காட்சி அளிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல்லைக்கான அமைக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் தான் உங்களோட ஆதரவு. அது இருந்தாலே ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.